மீனா, காவ்யா, அர்ஜுன், கார்த்திக் ஆகிய 5 நண்பர்களும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஷெஃப் மாமா அங்கு வந்தார். "ஹலோ குட்டீஸ், இன்று ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கிறது" என்றார் ஷெஃப் மாமா. குழந்தைகள் ஆச்சரியமாக பார்த்தனர். "நாம் இன்று ஒரு மாயாஜால வானவில் கேக் செய்யப் போகிறோம்" என்றார் ஷெஃப் மாமா. "ஏ" என்று எல்லோரும் மகிழ்ச்சியாக குதித்தனர். அனைவரும் பழக்கடைக்கு சென்றனர். ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், அன்னாசி, மாம்பழம் போன்ற பழங்களை வாங்கினார்கள். அப்போது கார்த்திக் தவறுதலாக ஒரு பெரிய தர்பூசணியை உருட்டிவிட்டான். அதை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள். பிறகு அவர்கள் பெரிய சமையலறைக்கு வந்தனர். ஆன்யா மாவை ஊற்றினாள், மீனா பாலை சேர்த்தாள், காவ்யா சர்க்கரையை சேர்த்தாள், அர்ஜுன் முட்டையை உடைத்தான், கார்த்திக் கரண்டியால் கலக்க ஆரம்பித்தான். அனைவரும் சேர்ந்து "கலக்கு கலக்கு கேக்கு மாவு, இனிப்பாகும் நம்ம கேக்கு" என்று பாடினார்கள். கார்த்திக் வேகமாக கலக்கும்போது திடீரென்று மாவு பறந்து எல்லோரின் முகத்திலும் விழுந்தது. ஷெஃப் மாமாவும் குழந்தைகளும் முழுவதும் வெள்ளை நிறமாக மாறிவிட்டார்கள். அனைவரும் சிரித்துக்கொண்டே தங்களை சுத்தம் செய்தனர். பின்னர் ஷெஃப் மாமா கேக் கலவையை ஓவனில் வைத்தார். "இப்போது காத்திருக்க வேண்டும்" என்றார். ஆனால் குழந்தைகளுக்கு பொறுமையில்லை. அவர்கள் ஓவனைச் சுற்றி நடனமாட ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து ஓவன் திறந்தது. அதிலிருந்து ஒரு பெரிய வானவில் கேக் வெளிவந்தது. அதை பார்த்த குழந்தைகளின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாயின. பிறகு அனைவரும் சேர்ந்து ஸ்ட்ராபெரி, சாக்லேட், செர்ரி மற்றும் வண்ண ஸ்பிரிங்கிள்ஸால் கேக்கை அலங்கரித்தார்கள். கேக் மிகவும் அழகாக மாறியது. கேக் தயாரானதும் இசை ஆரம்பமானது. குழந்தைகளும் ஷெஃப் மாமாவும் சேர்ந்து ஆட ஆரம்பித்தனர். பலூன்கள் வானத்தில் பறந்தன. பிறகு அனைவரும் கேக்கை சமமாக பகிர்ந்து சாப்பிட்டனர். "வாவ், ரொம்ப சுவையாக இருக்கிறது" என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள். சூரியன் மறைய ஆரம்பித்தது. குழந்தைகள் கைகளை அசைத்து "பாய் பாய் நண்பர்களே" என்று சொன்னார்கள். ஷெஃப் மாமா சிரித்துக்கொண்டு "மீண்டும் சந்திப்போம்" என்றார். வானவில் பிரகாசிக்க அனைவரும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர்.